ரொம்ப நாள் ஆச்சு லாங் ட்ரைவ் போய். கண்டிப்பாக இன்றைக்கி எங்கேயாச்சும் போயிடணும், கொஞ்சம் தூரமாக. கோவிலுக்கு போனால் என்ன? கோவிலுக்கு போனாலே எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா குமார கோவிலுக்கு போகலாம். முருகரை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. வருஷத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக முருகரை பார்த்துருவோம். ஏன்னா முருகரும் குண்டனி மங்கையும் சரஸ்வதி அம்மனும் ஊர்வலமாக எங்கள் ஊருக்கு வருவாங்க. எல்லா வருஷமும் இது நடந்துக்கிட்டே இருக்கும். நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் ஒரு தடவை கூட முருகரை நான் கோவிலில் போய் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி என்னமோ தெரியலை, எனக்கு அப்படி தோணுச்சு. இல்லை, முருகரே என்னை இப்போ தான் கூப்பிட்டாரு போல இருக்கு. போகிற வழியில் இப்படி ஒரு அழகான மலையை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப அழகாக இருந்துச்சு. யாருமே இல்லை அந்த இடத்துல. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக குவையட்டாக ரொம்ப நேரம் அங்கேயே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். கோவிலுக்கு போக வேண்டாமான்னு கேட்டதுக்கப்புறம் தான் சரி போகலாம் அப்படின்னே தோணுச்சு. பூ பழம்லாம் வாங்கிட்டு போய் முதல் ஆளாக நின்று சாமியை பார்த்தாச்சு. கூட்டம்லாம் ரொம்ப இல்லை, ரொம்ப அழகாக இருந்தார். வழக்கமாக நம்ம பார்க்குற முருகரை விட ரொம்ப பெருசாகவும் இருந்தார். முருகரும் வள்ளியும் மட்டும்தான் இருந்தாங்க. ரொம்ப அழகாக பூஜை பண்ணாங்க. யாருமே இல்லை கோவிலில். ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம். முருகர்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. வரும்போதே நான் சொன்னேன், திருப்பி வரும்போது மலையை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தான் வருவேன்னு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, பக்கத்தில் தான் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் இருக்குது, அங்கேயும் போயிட்டே போகலான்னு. சரி ஓகே, அங்கேயும் போயிட்டே போகலான்னு பார்த்தோம். அந்த கோயிலுக்கும் நான் போனதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்பையும் கை சும்மா இருக்கலை, மொபைலை எடுத்து பார்த்தாச்சு. எவ்வளோ நிமிஷம் ஆகும்? 32 நிமிஷம். கோவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து வரதுக்கு மனசே இல்லை. ரொம்ப தூரமாக இருந்து பார்க்கும்போதும் ரொம்ப அழகாக தெரிஞ்ச அம்பாள். தீபாராதனையெல்லாம் பார்த்து மெதுவாக பொறுமையாக தான் அங்கேருந்து கிளம்பணும். அங்கேருந்து வரதுக்கு எனக்கு மனசு